வணக்கம் நண்பர்களே. செட்டிங் பேஜை பற்றி ஓவரலாக ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். செட்டிங் பேஜ் வந்து ஃபஸ்ட்டு மேனேஜ் கலெக்ஷன் அப்படின்னு இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் எத்தனை லைன் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை லைன் இங்கே ஷோ ஆகும். உதாரணத்துக்கு வந்து ஒரு வார லைன் 5 லைன் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா 5 லைன் இங்கே காட்டும். இந்த எடிட்டில் வந்து நீங்கள் இமேஜ் கட்டாயம் கொடுத்துருக்கணும். இமேஜை மட்டும் மாற்றிட்டு அப்லோட் கொடுத்துக்குங்க. இங்கே வந்து இந்த டிலெக்ட்டுங்கிற ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணிங்கன்னு சொன்னீங்கன்னா கலெக்ஷனில் எழுதியிருக்கிற இந்த ஃபோல்டர் டிலெக்ட் ஆகிரும். உங்கள் லைனுக்குள்ளே என்ன டேட்டா வச்சுருக்கீங்களோ அது வேணும்னா நீங்கள் டிலெக்ட் பண்ணிக்கலாம் கம்ப்ளீட்டாக. அதனால் வந்து இங்கே ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா எடிட்டை தொட்டு இமேஜை மட்டும் மாற்றிட்டு அப்லோடு கொடுத்துக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் இங்கே டிலெக்ட் பண்ணாதீங்க. இங்கே டிலெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னீங்கன்னா இங்கே இருக்கிற கலெக்ஷன் டிலெக்ட் ஆகிரும். உள்ளுக்குள்ளே டேட்டா இருந்தால் ஆகாது. இருந்தாலும் நீங்கள் அதை டெலெக்ட் பண்ண வேண்டாம். இது பிடிஎஃப்க்கு தனி வீடியோவாக கொடுக்குறோம். இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக சொல்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எத்தனை லைன் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. டெய்லி ஈவினிங்னு ஒரு லைன் இருக்குது, அந்த லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓப்பனிங் டேட்டு, டோட்டல் டேஸ் தேவைன்னா வச்சுக்கோங்க. இல்லைன்னா டெபிட்டு, பெய்டு அமௌண்ட்டு, பேலன்ஸ் அமௌண்ட்டு. உங்கள் ஆர்டர் படி வேணுன்னா ஆர்டர் ஐடி செலக்ட் பண்ணிக்கோங்க. பிடிஎஃபாக வேணுன்னா பிடிஎஃப் கொடுத்து டவுன்லோடு கொடுத்துருங்க. டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். குரோம் ப்ரௌசரில் உங்களுடைய டவுன்லோட் இருக்கும், போய் பார்த்துக்கலாமுங்க. எக்ஸலாக வேணும்னீங்க அப்படியே எக்ஸலாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது அதே மாதிரி தான் டவுன்லோட் ஆகும். குரோம் ப்ரௌசரில் இருக்கும். நீங்கள் என்ன மாதிரி வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாமுங்க. நோட்டிஃபிகேஷன் இந்த இடத்துல டிக் இல்லாமல் இருக்கும், அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. இது வந்து 1 இயர்லேயே வச்சுக்கோங்க. 1 இயருக்கு வந்து டேட்டா வந்து பழைய டேட்டா இருக்கிற மாதிரி கணக்குங்க. அதிகபட்சமாக கொடுத்துருக்குறவங்க நீங்கள் வந்து 1 இயர் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்குங்க. லோடிங் ரெக்கார்ட்ஸ் 200 வச்சுக்கோங்க. இந்த எனேபிள் டிசேபிள் எடிட் டிலெக்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இது ஆளுக வச்சு பார்க்குறவங்களுக்கு யூஸ் ஆகுங்க, சொந்தமாக பார்க்குறவங்களுக்கு தேவைப்படாதுங்க. இந்த எனேபிள் கலெக்ஷன் அப்படிங்கிறது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இந்த பட்டன் ஆஃப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு வர வைக்க கஸ்டமர் வந்து மறைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த நாள் நார்மலாக வந்துடுமுங்க, ஃபஸ்ட் டைம் மறைஞ்சிக்கிட்டு இருக்குமுங்க. இதே இதை ஆனில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த கஸ்டமர் மறைய மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. மேனேஜ் லொக்கேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் எத்தனை ஊர் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த லைன் வாரியாக வந்துடுமுங்க. உதாரணத்துக்கு வந்து இங்கே வந்து ஒரே லைன் தான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். இந்த ஒரு லைனில் இருக்கிற எத்தனை ஊரோ அத்தனை ஊர் வந்துருங்க. இதில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த கார்னரில் இருக்கிற ப்ளஸ்ஸை தொட்டு நீங்கள் என்ன ஊர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஊர் க்ரியேட் பண்ணுற பாருங்க, இந்த இடத்துல வந்துடும். இதை வந்து நீங்கள் அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஊர் ஃபஸ்ட்டில் வரணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேலே கீழே அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ரீப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. இதுதான் மேனேஜ் லொக்கேஷன் இருக்கிற செட்டிங்ஸுங்க. லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷு, தமிழ், ஹிந்தி 3 கொடுத்துருக்குறோமுங்க. நீங்கள் தமிழ் வேணால் தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து உங்களுக்கு லாக் அவுட்டுங்க. நீங்கள் வந்து கம்ப்யூட்டர்லேயோ இல்லை வேறு ஏதாவது டிவைஸில் லாகின் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து கம்பல்சரி வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இந்த லாக் அவுட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக லாக் அவுட் ஆகி இந்த ஹோம் பேஜுக்கு வந்துடுமுங்க. இவ்வளோதானுங்க இதில் செட்டிங்ஸுங்க. செட்டிங்ஸில் வந்து நீங்கள் பெருசாக போய் எதுவும் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. மேக்ஸிமம் டிஃபால்ட்டாக வர்றதே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமுங்க. நன்றிங்க.